ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் மற்றும் ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர், உங்களோட ஹெல்த், இது எல்லாத்துக்குமாகவும் சேர்த்து பார்க்குறோம். அடுத்த 7 நாட்களில் உங்கள் லைஃப்க்கு என்ன ஒரு மெசேஜ், என்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தி வச்சிருக்காரு ஏஞ்சல்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு அவரோட நம்பர் 22255. இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 ப்ளூ கலர் ஸ்டார், 2க்கு கோமேதக சக்கரா வச்சுருக்கேன். யாருக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஃபைல் நம்பர் 1க்கு அடுத்த 7 நாட்களில் உங்கள் லைஃப்ல நடக்க போகும் அற்புதமான மாற்றங்கள் என்ன, முக்கியமான மெசேஜ் என்ன கொடுக்க போறாரு, நீங்க என்ன மெசேஜ் தெரிஞ்சுக்கணும், அர்ஜென்ட் மெசேஜ் என்ன இருக்கு, 7 டேஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி பிளஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாமா ஏஞ்சல்? இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. சேனலோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரேயர் இருந்தாலும் மைக்கேல் ஏஞ்சல் கிட்ட உங்கள் ப்ரேயரை வைங்க. இந்த ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவசியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கூட நீங்கள் புக் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். சரியா? ஃபைல் 1க்கு 6 ஆஃப் ஏரியல். ஓ, நல்ல மெசேஜ். 6 ஆஃப் ஏரியல் வந்திருக்காங்க. மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் என்னென்ன தேவை எல்லாமே வந்து மேஜிக்கலி ஃபுல்ஃபில் ஆக போகுது. அன்எக்ஸ்பெக்டட் வேல உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கைண்டாக மற்றவங்களுக்கும் அந்த வரக்கூடிய அதிகப்படியான அந்த மணி எனர்ஜி நிறைய மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும், அது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாரு. வா, சன்கார்டு வந்துட்டார். டெக்குக்கு பின்னாடி சன்கார்டு அவரே வந்துட்டார். நானே வரேன். ஓகேவா? இதுக்கு மேலே என்ன வேணும், என்ன வேணும்? சூப்பரான பிளஸிங்ஸ்லாம் இருக்குப்பா. செம 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 சூப்பர்ப்பா. லைஃப் இஸ் வண்டர்ஃபுல் த்ரூ த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் இன்ஸ்பைரிங் சக்ஸஸ். அதாவது சக்ஸஸ்க்கான வாரம் இது. ஓகேவா? இந்த வாரம் சக்ஸஸ்க்கான வாரம். மணி எனர்ஜி கேட்குறீங்க, மணி எனர்ஜி கிடைக்க போகுது. அன்எக்ஸ்பெக்டட் வேல கிடைக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதை சொன்னதுக்கு அப்படியே அவர் வந்து 100% அந்த கார்டு, அதுக்கான கார்டு இது. மேஜிக்கலி மெட்டீரியல் நீட்ஸ் கெட் ஃபுல்ஃபில்ட் இன் மேஜிக்கலி அண்ட் unexpected ways. Act of kindness, giving or receiving with a grateful heart. இது எதுக்காகன்னா, இந்த மாதிரி ஒரு அன்பான சோலுக்காக அவர் கொடுக்குறாரா, உங்களோட மனதுக்காக. ஏன்னா உங்ககிட்ட ஒரு மணி எனர்ஜி அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்கள எல்லாரையும் டேக் கேர் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு இந்த நல்ல பிளஸிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு மதர் கேரக்டரில் இருக்கீங்க. இந்த வரும் வாரம் உங்களோட வேலையில், ஜாப் கேரியரில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. குயின் ஆஃப் கேப்ரியல் வந்திருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சீங்கன்னா அது என்ன உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பீப்புள்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு வருவாங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய வந்து இந்த ஏஞ்சல் சிம்பிள்லாம் பார்ப்பீங்க, சிஜில்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் தெரியுது. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு அம்மன் வழிபாடு அதிக பலனை தரும். இந்த வரும் வாரம் நீங்கள் இந்த மாதிரி இப்போது கிறிஸ்டியன் பார்க்குறீங்களன்னா நீங்கள் மதர் மேரியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். இல்லை ஹிந்துஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அம்பாள் நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை கிறிஸ்டியன்ஸ் அம்பாள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மதத்தினரும் எல்லாருக்குமே காமன் தான் இது. ஒரு பெண் தெய்வத்தை இப்போ உங்களோட ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தெய்வத்தோட கனெக்டிவிட்டி, அதுவும் பெண் தெய்வம், காடஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களோட ப்ரேயரை வச்சுக்கணும். அவங்களோட கனெக்டிவிட்டியை அதிகம் பண்ணுங்கள். அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த தடுக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் கூட அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, உங்களை பாதுகாப்பாங்க. கண் திருஷ்டி, ஏன்னா திடீர்னு ஃபைனான்ஸ் அபேண்டன்ஸ் வருது, இல்லைன்னா ஜாப் கேரியர். ஒரு சிலருக்கு இந்த வாரம் உங்களோட ஜாப் கேரியரில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அப்லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க,
ஒரு உயர்ந்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. சரியா? அதனால நீங்க என்னெல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்கான பீப்புள்ஸும் உங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட வருவாங்க. ஒரு தைரியம் இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து. இவ்வளோ நாள் நிறைய பயப்படுவீங்க. ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு நமக்கு இது வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்களா, நமக்கு அதாவது மற்றவங்களால நீங்க வந்து இவங்க வந்தா இந்த இடத்துக்கு நல்லா இருக்கும், இவங்க நல்லா பிரைட்டா ஒர்க் பண்றாங்க, அது மாதிரி பீப்புள்ஸ் உங்களோட அட்ராக்ட் ஆவாங்க இந்த வாரம். இதுக்கு முன்னாடி அப்படி இருக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. எப்படி இந்த மாதிரியான சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துக்கணும், எப்படி நான் வந்து பீப்புளோட மிங்கிள் ஆகணும், எப்படி என்கிட்ட பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆகணும்ன்ற அந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆமா தானே? ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க செல்லுங்களே. கிங் ஆஃப் கேப்ரியல், ஃபர்ஸ்ட் குயின் ஆஃப் கேப்ரியல் வந்தாங்க. இப்போ சில ஃபீமேல் எனர்ஜி, மெயில் எனர்ஜி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வரும் வாரம் உங்களோட விஷனை வந்து ஒரு பெரிய இதுவாக வைங்க, கோல் செட் பண்ணுங்க இந்த வரும் வாரம். ஏன்னா உங்களுக்கு பெரிய பெரிய லட்சியங்களை, பெரிய பெரிய கோல் செட் பண்ணீங்கன்னா அது எல்லாம் அடையக்கூடிய, அதுக்கான வழிகள் திறக்கக்கூடிய வாரமாக இது இருக்கு. இந்த அடுத்த 7 நாட்களில் இந்த மாதிரியான ஒரு பெரிய கோல் செட் பண்றீங்க. அது ஒரு லாங் டைம் கோல். உங்களோட விஷயங்கள், உங்களோட கண்களை வந்து ரொம்ப அகலமா நீங்க வந்து வச்சுக்கிட்டு உங்களோட பெரிய பிக்சர், என்ன ஒரு விஷயம் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த விஷயம் வந்து நீங்க நிறைய பேருக்கு, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு மெசேஜ் வருது, நல்ல விஷயம், அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த வரும் வாரம் நீங்க எல்லாருக்குமே வந்து ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே எடுப்பீங்க. இந்த முறையும் நீங்க அந்த மாதிரி உங்களோட ஃபோக்கஸிங் வந்து ஒரு என்ன குறுகலா இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அது வந்து ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டீம் லீடரா கூட நீங்க இருக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது. நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பலகீனம் கிடையாது, உங்களை ஸ்ட்ராங் பண்ண வந்த ஒரு அது என்ன சொல்ல, ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த மாதிரி தான் அதை நீங்க கொண்டு வந்து இப்போ அந்த சக்ஸஸை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் நீங்க இந்த வரும் வாரம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஜுனூன் பர்சனா, ஒரு உண்மையான ஒரு நம்பகத்தன்மை உள்ளவரா நடந்துக்கிறது நல்லது. ஒரு சிலர் கொஞ்சம் வெறுப்பா இருக்கலாம். அது பாஸ்ட்ல நிறைய வழிகள் ஏதாவது மற்றவங்களால உங்களுக்கு நடந்ததுனால, நம்ம ஏன் இவங்களுக்கு எப்ப பாரு நம்ம ஃபேவர் பண்ணோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல இருந்தா அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களோட டியூட்டி என்ன, உங்களுக்கு அந்த பியூரான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அதுல வந்து எல்லாருக்குமே வந்து சாதகமா ஒரு நல்ல முடிவை நீங்க எடுக்கணும். இது வந்து நீங்க குடும்ப தலைவரா இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து நீங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பாக்குறீங்க, ஒரு லாங் டைம் கோல் போடுறீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ், ஒரு ஜாப் கேரியர்ல இருக்கீங்கன்னாலும் இது உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? ஸோ ஃபைனான்ஸ், ஜாப் கேரியருக்கு சூப்பராக கொடுத்துட்டாரு. ஃபைனான்ஸ் கேட்டவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேண்டிட்டு இருக்கீங்க ஏஞ்சல் கிட்ட, இன்வெஸ்ட் கிட்ட அப்படின்னா அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் வரப்போகுது. ஏதாவது ப்ராப்பர்ட்டி திடீர்னு சேல் ஆகலாம், இல்லை மூதாதையரோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங், ஒரு நல்ல குட் நியூஸ் இருக்கு. ஸோ இந்த மணி எனர்ஜி வரும் பொழுது உங்கள் மனசு கைண்டாக மாறணும், அன்பாக மாறணும், இறுக்கமாக மாறக்கூடாது. உங்கள் மூலயமா சில பேருக்கு அந்த உதவியை கொடுக்கணும்னு டிவைன் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. கிவிங் அண்ட் ரிசீவிங் வித் எ கிரேட்ஃபுல் ஹார்ட். ஓகேவா? இதுதான் அந்த ஒரு தன்மையில இருங்க. நம்ம கொடுக்க தான் நமக்கு ரிசீவ் பண்ண முடியும். அதை தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு சைல்டு என்னன்னா உங்களுக்கு ஒரு பேர்டனே தெரியாது. ஃபியூச்சர் பற்றி நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏஞ்சலோட கனெக்டிவாக இருப்பீங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறப்ப கூட உங்கள் கூட ஏஞ்சல் வரா மாதிரி, சுற்றி சுற்றி உங்கள் கூடயே நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்கள வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களை கூட ஒரு பிரைட்டான ஒளி எப்பவுமே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான சக்ஸஸ், அது ஜாப் கேரியராக இருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கூட அமையலாம். சில பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும். சில பேர் எக்ஸாமினேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வாரம் அதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு பிளஸிங்ஸ் இருக்குது. எஸ், சில ஸ்டூடெண்ட் மாதிரி பார்க்குறீங்க, உங்களுக்கு புது புது ஐடியாஸ் இந்த அடுத்த 7 நாட்களில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்க, வண்டர்ஃபுல் நியூ ஐடியா. டோன்ட் அலோ bumps in the road to hinder your progress. Clear up communications problem with others. உங்ககிட்ட சில குறைபாடுகள் இந்த வரும் வாரம் ஏற்படும். சரியான விஷயங்களை நீங்க சரியா பேசுங்க.
ஓகேவா? சில பேருக்கு த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸ்ல இருக்கும். மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்துல இருக்கிறவங்க கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி லக்னமா தெரியுது. நீங்கலாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான விஷயத்துல ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஐடியா வரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை உங்களோட பாஸ்டோட கனெக்ட் பண்ணி அதை வந்து உங்களோட அந்த இதுவை வந்து விஷனை கம்மி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கிளியரா கரெக்டா பேசுங்க மற்றவங்களோட. ஓகேவா? ரொம்ப கிளாஷ் பண்ணிக்க கூடாது. வார்த்தையிலலாம் கவனம் வேணும் வரும் வாரம். ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த நியூ ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். புது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றது, புது படிப்புக்கான முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஓகே, ஹை பிரிஸ்டர்ஸ் சில ஃபீமேல் எனர்ஜி நீங்க நிறைய விஷயங்கள் உங்களோட இன்டிடியூவ் பவர்ல உங்களுக்கு நிறைய ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். இந்த வரும் வாரமும் அது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தேடுதல்கள் இருக்கு. இது எப்போ நடக்கும்? இதுக்கு என்ன ரீசன்? இது ஏன் ஏற்பட்டது? அந்த மாதிரி ஏன், எதற்கு, எப்படி, எப்பொழுது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள வருது. ஸோ நீங்க வந்து இந்த ரீடிங் பார்க்கறதுல ஒரு சில நபர் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல நல்ல ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் ஒரு நல்ல தெரிஞ்ச நபராக இருப்பீங்க. உங்களுக்கு சில இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஒரு மெடிடேஷன், ஒரு தியான நிலை நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணும் பொழுது உங்களோட தேர்ட் ஐ சக்ரா மூலமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளுணர்வாக வரும். இல்லை உங்களுக்கு டிவைன் வந்து தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் உங்கள் மைண்டில் பீஸ்ஃபுல் இல்லை, நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய வந்து தன்னம்பிக்கை இல்லை, நிறைய வந்து டவுட் இருக்குது. யாரை புரிஞ்சுக்கணும், யாரை புரிஞ்சுக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருந்தும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கலாம். அதுக்கு தான் இந்த தெளிவு கொடுத்துருக்காங்க. இந்த வரும் வாரத்தில் அடுத்த 7 நாட்களை நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் அமைதி நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். உங்களுக்கான கேள்விக்கான பதில்கள் கிடைக்கும். கண்டிப்பாக. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இதுக்கு மேலே என்ன வேணும்? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் சக்ஸஸ், அடுத்தடுத்து எல்லாமே சூப்பர் கார்டுப்பா. என்ன மேஜிஷியன் கார்டு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களோட பேட் கர்மா சைக்கிள் முடிஞ்சு குட் கர்மா வேலை செய்ய போகுது. அதனால நீங்கள் உங்கள் பேஷண்ட் இழந்துடாதீங்க. நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கான அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களோட டைரக்ஷனுக்கு இப்போ உங்கள் பக்கம் காற்று வீச போகுதுன்னு சொல்கிறாரு. A change in direction that offers happiness. Okay, success that comes from objective compromise, self control and patience. Yes, அதுதான் இந்த ஹை பிரிஸ்டஸ் கார்டுக்கு ரிலேட்டடா. இந்த மனநிலையில நீங்க இருக்கும் பொழுது, நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலையில இருக்கும் பொழுது உங்களுக்கான அந்த என்ன சொன்னா உங்களுக்கான அந்த காத்து, அதிர்ஷ்ட காத்து வீச போகுது. நீங்க என்னென்னலாம் விஷயங்கள் கேட்டிருக்கீங்களோ எல்லாமே அது டக்கு டக்குன்னு உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது, அந்த மேஜிக் நடக்கிறத பார்ப்பீங்க. அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல், பேஷண்ட் வேணும், ஃபர்கிவ்னஸ் வேணும், ஹீலிங் எனர்ஜி வேணும். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து 2ஆம் கட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? உங்க சக்சஸை தடுக்கிறது அதுதான். நீங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகணும். அதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. அந்த ஆப்ஜெக்டிவ்ல வந்து நீங்க ஒரு சில பொருட்கள் மேல வச்சிருக்க ஒரு ஈடுபாடு அதிக வந்து அது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், ஒரு ஃபைனான்ஸா இருக்கலாம், ஒரு ஜாப், கேரியர், ரிலேஷன்ஷிப், வாட் எவர் இட் இஸ். ஓகே,
from objectives success that comes from objectives compromise self-control and patience forgiveness and healing energy. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஹீலிங் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த வாரம் உங்களோட மனதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப உங்கள் எனர்ஜி டவுனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 7 சக்ரா ஹீல் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹை. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி லேகாக இருக்கீங்கன்னா இதுக்கு காரணம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், அதனால கன்ஃபியூஷன். எனக்கு இவ்வளோ தெரியும், ஆனால் நான் ஏன் இந்த விஷயம்லாம் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இந்த விஷயத்துல ஏன் இப்படி நடந்தது, இல்லைன்னா ஏன் இது நடக்கலை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய ஒரு பேஷண்ட் இல்லாமல், பொறுமை இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் உங்கள் கையில் எல்லா ஒரு அற்புதமான விஷயமும், நீங்கள் ஒரு மேஜிஷியன் மாதிரி நீங்கள் நினச்சா எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து சக்ஸஸ் தொடங்க வரக்கூடிய வாரமாக இது இருக்கும். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கை கூட போகுது. அவ்வளோதான். இது உங்க மேலே நிறைய கார்டு எடுத்துட்டேன் நான். பார்த்தீங்கன்னா 6, 8, 9வது கார்டு அது. ஸோ சூப்பரான மெசேஜ். டெக்குக்கு பின்னாடி இத்தனை விஷயம் கொடுத்துருக்குறாரு. இதுக்கு மேலே என்ன? இந்த டிவைன் பாத் சேனல் பார்க்குற செல்லங்கள் நிறைய பேர் பிளஸ்டிப்பா, நிறைய பிளஸ்ட். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. சேனலில் வந்து லைக் பண்ணும் போது கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அதை இப்படி தள்ளி விட்டிங்கன்னா பாயிண்ட் மாதிரி வரும், அது பண்ணுங்க. நிறைய பேருக்கு போய் சேனல் ரீச் ஆகணும். இதுதான் அதாவது டிவைன் உங்கள் மூலயமா நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களோட அந்த சோலுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க. அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம், சரியா? நல்ல குட் திங்ஸை சேர்த்துக்கோங்க. உங்களோட பாதையில் இருக்க தடைகளை அது போக்கும். நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. மக்கள் நிறைய பேர் பலனடைட்டு. ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. இப்போ நம்ம பைல் 2 பார்க்கலாம். கோமேதக சக்ரா, இந்த ஒயிட் கோமேதக சக்ரா சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றார்? இந்த அடுத்து வரும் 7 நாட்களில் உங்களுக்கு நடக்க போகும் முக்கியமான விஷயம் என்ன? அர்ஜென்ட் மெசேஜ் என்ன? பார்த்துக்கலாமா? உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த்து, உங்களோட ஜாப், கேரியர், ஹெல்த், ஃபைனான்ஸ், உறவுகள். ஆனால் ஃபர்ஸ்ட் பைலில் எல்லாத்துக்குமே இருந்தது. ஹெல்த்துக்கு கூட. மனசு தான் ரொம்ப இதாக இருக்கீங்க. மனசு ரொம்ப வழியில் இருக்கீங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மனக்குழப்பம் ஜாஸ்தி. அதனால தான் அந்த இதெல்லாம் சொன்னார். 7 பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பேலன்சிங் வேணும், ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கன்னாரு. சில பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள் பைல் 2 கூட சூஸ் பண்ணுறீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி. உங்களோட ஜாபில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு ப்ரோக்ரெசிவாக இருக்கணும் உங்களோட இது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டென்ஷன். கண்டிப்பாக வரும். ஃபோர் ஆஃப் மைக்கேல். இந்த வாரம் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து உங்களோட ஜாப் இதெல்லாம் பண்ணி நிறைய ஃபேமிலி இஷ்யூஸு, ஹெல்த், அதெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எங்கேயும் வந்து ஒரு ஓய்வு நிலை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வரும் வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு மனசும் கொஞ்சம் ஹீல் ஆகும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள். மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் நிறைய போயிருப்பீங்க. ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம்லாம் இருக்குது, ஒரு சிலர் சொல்கிறேன் நான். ஓகேவா? அண்ட் இந்த வாரம் அதுக்கான தீர்வெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், ஹீலிங் பண்ணிக்கணும். இது ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாருன்னா, கிங் ஆஃப் ஏரியல், ஸ்டேபிள், அக்கம்ப்ளிஷ்டு, பவர்ஃபுல். உங்களோட லவ் பாண்டிங் சக்ஸஸ் ஆக போகுது. குடும்ப உறுப்பினர்கள் கூட, உங்களோட நபர் கூட ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மேம்பாடு அதிகமாக இருக்கும். உங்களோட பிளான்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் அந்த வேலையில் பிளான்லாம் பக்காவாக பண்ணி அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபைனான்ஷியலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைமிங் இது. உங்களோட அறிவு திறமையால் அதை நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க. உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த வரும் வாரம் இருக்குது. இந்த 7 days அற்புதமான நாளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 40, 50 அது மாதிரி தெரியுது. ஒரு சிலர் 35ல் கூட இருப்பீங்க. உங்களுக்கு வந்து எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இது ஒரு சில மெயில் எனர்ஜிக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அறிவு திறனால உங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் நல்ல விதமாக அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து அதை வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிப்பீங்க. அது குடும்பத்திலையா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸு இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த இடத்துலலாம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் ஒரு சக்ஸஸ் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் துணையாக இருக்காங்க. உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் ஏஞ்சல்ஸோட அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம் தானே? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி சில ஃபீமேல் எனர்ஜிக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வரும் வாரம் உங்களுக்கு என்ன விஷயம் செய்யணும்னு தோணுதோ நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த விஷயம் நீங்கள் செய்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும், இதனால என்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்களும் செஞ்சுக்கணும். சரியா? பிளான் இல்லாமல் பிளான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் சொதப்பணும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை, நீங்கள் அட்ராக்டிவாக ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணும் போதும் சரி, வீட்லேயும் சரி, உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே, உங்களோட பேச்சு திறன், உங்களோட அந்த துணிவான பேச்சு, துணிவான அப்ரோச், அதாவது அகங்காரம் இல்லாத ஒரு கம்பீரம், அகங்காரம் இல்லாத ஒரு ஸ்பீச், ஆனால் அதில் வந்து கரெக்டான விஷயத்த நேர்த்தியாக பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. ஸோ உங்களோட விஷயங்களை வந்து எப்படி தெரியப்படுத்தணும், எப்படி ஒரு விஷயத்த கையாளணும், நீங்கள் எப்படி ஒரு யூனிக்காக இருப்பீங்கன்னா, இந்த மாதிரி குவாலிட்டிஸில் நீங்கள் இருந்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்கள் வேலை தனித்துவமாக தெரியும். அது நீங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடு செய்கிறீங்க, ஒரு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு யூனிக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பேஷனேட்டாக ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஜாப் கேரியரில் ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க, அதை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி மற்றவங்கெல்லாம் அதை ஓரளவுக்கு இப்படி பண்ணுவாங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அதை ரொம்ப நல்லா யூனிக்காக பண்ணி கொடுத்துருவீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே பாராட்டுதல் செய்வாங்க. பீப்புள்ஸ் நிறைய பேர் உங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. சரியா? இது ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் மதர் கேரக்டரில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி இருப்பீங்க மற்றவங்களுக்கு. உங்களை பார்த்தாலே வந்து சிங்கப்பெண் அப்படின்ற மாதிரி தோணும் மற்றவங்களுக்கு. அவங்களுக்கு என்னப்பா அவங்க சிங்கப்பெண் மாதிரி இருக்காங்க அப்படின்வாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரும் வாரம் சில பேர் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆன்மீக பாதையில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போது நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு டிவைன் லைட்டாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக இது வரும். உங்களை மாற்றுறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இவ்வளோ நாள் நீங்கள் உங்களுக்காக சில பேர் வாழ்ந்துருப்பீங்க. நீ எப்படிப்பட்ட எனர்ஜிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு இப்போ வந்து ஒரு விழிப்பு நிலை. அதாவது நீ சாதாரண ஆன்மா கிடையாது. நீ மற்றவங்களுக்கு டிவைன் லைட்டாக இருக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு உதவிக்காக வந்திருக்க ஒரு டிவைன் லைட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைன் உணர்த்தும் இந்த வரும் வாரம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு நிறைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க, நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்க, நிறைய நீங்களே ஒரு பெரிய என்ன ஞான பொக்கிஷம் மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க, தொலைச்சு இதுக்கு எல்லாம் இப்போ விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றாருன்னா ஏஞ்சல், நீங்க கொஞ்சம் ப்ரேயர்ல வந்து கவனம் செலுத்துங்க, ஃபோக்கஸிங்கை ஒருநிலைப்படுத்துங்க. ஃபோக்கஸிங் அலைபாஞ்சிட்டு இருக்கு, அதனால மெடிடேஷன் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஆன்சர்ஸ் தட் கம்ஸ் த்ரூ மெடிடேஷன் சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு ஞானம் தேடிக்கிட்டு அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆனாலும் ஃபுல்ஃபில் ஆகாம திரும்பவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேடுதல் இருக்கு. அது உங்க பர்சனல் லைஃப்க்கான தேடுதலா இருக்கலாம், இல்லைனா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்லேயே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நீங்க தேடிட்டு இருக்க விஷயமா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு நல்ல மெடிடேஷன்லாம் அடிக்கடி பண்ணிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான வழிகள்லாம் டிவைன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சைன் தெரியும் உள்ளுக்குள்ளேயே, உள்ளுணர்வா இதை செய்யலாம், வேணாம், இப்படி இது உங்களை போயிட்டு நம்ம வந்து பார்க்கணும், செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா வரும். இல்லைன்னா மற்றவங்க உங்களுக்கு ஒரு வார்த்தையாக கூட, ஒரு மெசேஜாக கூட உங்களுக்கு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ரீடிங் மூலமா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றாரு. ஓகேவா? இதையும் நீங்க அந்த மாதிரி மெசேஜ் எடுத்துக்கலாம். அண்ட் 10 of Rafael, love and blessings will your life.
ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹாப்பி எவர் ஆஃப்டர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வரும் வாரம் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு ஜாப் விஷயமா வெளியூரில் இருக்கீங்க, இல்லை வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்கனாலும் இப்போ வந்து ஃபேமிலியோட நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான கதவுகள், அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களோட மெயில் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜியோட ஒரு பாண்டிங் நல்லா இருக்குது. ஓகேவா? பிள்ளைங்களோட படிப்பு, கல்வி, அவங்களோட திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது, இது மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கலாம் உங்கள் ஃபேமிலியில். ஓகே. ஸோ இந்த வரும் வாரம் இப்போது அப்பா அம்மா அந்த ஸ்தானத்தில் இருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க, பிள்ளைங்களோட போய் இருக்க முடியல, இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது விஷயம் செய்யணும் அப்படிலாம் நினச்சிட்டுன்னா இந்த வாரம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அதை கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களால் அவங்களோட படிப்பு முன்னேற்றம், அவங்க பண்ணுற அந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வரும் வாரம். யார் யாருக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள், எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. செவன் ஆஃப் ரஃபேல் சிலருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் டு மேக் அ டிசிஷன், பி கிளியர் ஆன் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு எது வேணுங்கிறதுல ஒரு தெளிவாக இருங்க. சில பேருக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் ஒரு எது என்ன வேணும், இதுதான் வேணும்ன்ட்டு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க, கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. என்ன வேணுங்கிறதுல கிளியராக முடிவெடுங்க இந்த வரும் வாரம். அதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். டீடாக்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க. நீட் ஃபார் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதுலேருந்து ஹீல் ஆகணும். நீங்கள் அந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து வெளில வரணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த பாஸ்ட் வழிகள் எல்லாமே இருக்குது. சில பேருக்கு அந்த பாஸ்ட் மறக்க முடியல, சில பேர் கர்மாவாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு, அந்த பாஸ்ட் கர்மா. ஸோ அதனால ரொம்ப வருத்தப்படுறீங்க, அதுலேருந்து வெளில வரணும் இந்த வரும் வாரம். ஓகே. 3 ஆஃப் மைக்கேல். எஸ், இந்த கார்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கார்டில் வச்ச விஷயங்கள் தான் இதில் சொல்கிறாங்க. ரிலீஸ் த பாஸ்ட், யூ வில் க்ரோ ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன்ஸ், டைம் ஹீல் ஆல் வான்ஸ், டைம் ஹீல்ஸ் ஆல் ஹூன்ஸ். எஸ், நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களை க்ரோ பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். அதை எவ்வளோ அழகாக இந்த கார்டுக்கு அடுத்த கார்டு, இதில் நான் இந்த கார்டுலேயே சொன்னேன், இதுக்கு அடுத்த கார்டும் அதுதான் சொல்கிறாங்க. ஹீலிங் டைம் தான் இது. ஹீலிங் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இந்த வலிகள், வேதனைகள், நிறைய காயங்கள் பட்டிருப்பீங்க, நிறைய துரோகங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு. இது ஒரு சிலருக்கு யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த நல்ல பிளஸ்ஸிங்காக ஒரு நிறைய பேருக்கு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வருது. அதெல்லாம் வந்து ஐ கிளைம் த பிளஸ்ஸிங் ஏஞ்சல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங் தேவைப்படுதுனாலும் கமெண்ட்டில் பதிவிட்டு அதை வந்து ஐ கிளைம் த பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? போடுங்க, தெரியப்படுத்துங்க யூனிவர்ஸ்க்கு. ஏன்னா சில பேருக்கு என்ன கேட்கணுன்னே தெளிவில்லாமல் இருக்கிறீங்க. அதுதான் இந்த கார்டில் சொல்லிவிட்டு அடுத்த கார்டில் அதுக்கான அந்த லேகிங் என்ன, டீடாக்சிஃபிகேஷனுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஓகேவா? அந்த கார்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நானே சொன்னேன், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கார்டு தான் இருக்குது. லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. வரும் வாரத்தில் நீங்கள் லவ் பாண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்கள் லவ் பாண்டிங் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகும். 2 பேருக்கும் நல்ல புரிதல் வரும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னாலும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு புரிதல் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குட்டி குட்டி வாய்க்காதவருக்கு தகராறு, இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வரும் சரியாகும்னு சொல்கிறாங்க. உண்மையான காதலோட பவரை நீங்கள் இந்த வாரம் பார்ப்பீங்க. இதுக்கு மேலே என்னையா மெசேஜ்? உண்மையான அன்பு, உங்களோட உண்மையான அன்பு உங்களை சேர்த்து வைக்கும். அதோட பவர் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களாம் இந்த வாரம். ஓகே. ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமையலாம் இந்த வரும் வாரம். சில பேருக்கு லவ் பாண்டிங்கில் இருக்கீங்க, மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா உங்களோட உண்மையான காதலோட பவரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வரும் வாரம் சொல்கிறார். வாட் அ பியூட்டிஃபுல் மெசேஜியா. ஐ கிளைம் த பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். கிங் ஆஃப் மைக்கேல் இஸ் விஸ்டம் அண்ட் அப்ஜெக்ட்ஃபுல்லி அண்ட் இம்பார்ட்டன்ட் நவ். Stay in your integrity, the situation that calls for honest and open communication. Friends, இந்த வரும் வாரம் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம், இதெல்லாம் வந்து ஒரு தெளிவு வேணும். உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்குது இந்த ரீடிங் பார்க்கறதுல. மோஸ்ட் ஆஃப் சில மெயில் எனர்ஜிக்கு உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி ஜாபு இதெல்லாம் பார்க்குறீங்க. அப்புறம் சில பேர் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இடம் சம்மந்தமான, வீடு சம்மந்தமான விஷயங்கள்,
ஏதாவது நீங்கள் வந்து விவசாயி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் ஒரு தெளிவான மைண்ட் செட் வேணும். ஓகேவா? உங்களோட அந்த இன்டென்ஷன் கரெக்டான விஷயமா இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக நடந்துக்கணும். இந்த டைம் வந்து ஆனஸ்ட்டாக இருக்கணும். உங்களோட மைண்டில் இருக்கிறத கிளியராக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறார். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரம் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையாவது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளவராக உங்கள் மைண்டை வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த வாரத்தில் ஒரு தெளிவாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த கார்டில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சிலருக்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வரதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்வீங்க. எல்லாரும் 4 கால்னா 3 கால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி பர்சன் நீங்கள். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கரெக்ட். உங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப அறிவு, தெளிவு, ஞானம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்தவங்களோட அந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க ஒருத்தர்னா, சடனாக அதை ஏற்றுக்க மாட்டீங்க. அது மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து மற்றவங்களோட அந்த ஒப்பீனியன் கேட்கணும். உங்கள் மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாவையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வார்த்தையில் கவனம் வைங்க. ஏதாவது முடிவு எடுக்கிறீங்களா கிளியராக, அதாவது யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு சரியான விஷயத்த முடிவெடுங்க. உங்ககிட்ட இருக்க அந்த நாலேஜ் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என் கையில் ஒரு வால் இருந்தால் நான் வந்து அதை நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். எனக்கு அந்த கார்டு வச்சு பார்க்கும்போது இப்போ டெப்த்தாக பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஃபீல்லாம் அதிகம் இருக்காது உங்களுக்கு. எமோஷ்னல் ஃபீல்னா ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு உங்களை யாரும் வந்து ஈஸியாக எமோஷ்னலாக பிளாக் பண்ணலாம் முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இப்போ அறிவு சார்ந்த விஷயங்களோட அதிகமாக நம்புவீங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் சொல்கிற விஷயங்களை 1000 வாட்டி யோசிப்பீங்க. அதை வந்து சயின்ஸோட இது பண்ணி பார்ப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா, இது வந்து சயின்ஸோட ஒத்து போகலன்னா இதெல்லாம் ஃபேக். அப்படி நாஸ்திகவாதி எஸ்பெஷலி சொல்ல போனால் அப்படி தான் தெரியுது. அதே மாதிரி யார்கிட்டையும் வந்து உங்களோட கைண்ட்னஸை காமிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா அது உங்களோட குணாதிசயம். சில பேர் அந்த ராசி அந்த லக்னத்தில் இருப்பீங்க. அதனால சொல்கிறேன் சரியா. சில பேர் கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அதிகமாக தெரியுறீங்க. ஓகே. இந்த வரும் வாரம் நிறைய ஒயிட் அண்ட் கிரே பேர்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க. சில பேர் வந்து பேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர்டை கூட பார்ப்பீங்க. அது ஒரு நல்ல சைன் உங்களுக்கு. ஓகேவா? நீ போகிற டைரக்ஷன் கரெக்டு, இல்லைனா நீ எடுக்கிற டைரக்ஷன் கொஞ்சம் செக் பண்ணு அப்படிங்கிறவங்களை வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய அந்த சைன் தான் அது. மோஸ்ட் ஆஃப் அலர்ட்னஸ்க்கு வராங்க. ஏன்னா இந்த வரும் வாரம் நீங்கள் திரும்ப எந்த ஒரு விஷயமும் ஒரு பேட் கர்மா எதுவும் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களை சொல்கிறார். இந்த கார்டை எனக்கு ஒரே 2 வரியில் இதை படிச்சுட்டு வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா அவ்வளோ விஷயம் புதஞ்சிருக்கு. நான் வெளியில் சொல்லியே ஆகணும். இந்த கேரக்டரோட இப்போ ஒரு சிலருக்கு தன்னோட கேரக்டர் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது அவங்கள கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போய் கஷ்டத்தில் மாட்டிக்க மாட்டாங்க. 2வது மற்றவங்களும் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பேலன்சிங்காக பார்த்துக்குவீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாதகம் வச்சு இப்போது சில ஜாதகக்காரங்களாம் வந்து ரொம்ப இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ் இவங்கெல்லாம் கொஞ்சம் அவசரம் அதிகமாக இருக்கும். சட்டுன்னு கோவப்படுவாங்க. கன்னி, மகரம், ரிஷபம் இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது. அதே மாதிரி அவங்க எதுக்கும் சீக்கிரம் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து எமோஷனலாகலாம் பண்ணவே முடியாது. அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப பேசினா அவங்கள பற்றியெல்லாம் பேசணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் எல்லா நேரத்துலையும் அது வந்து நல்லா இருக்காது இல்லையா. எல்லாரோடையும் ஒரு டைமில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அதாவது ஒரு பிளண்டிங் இருக்கணும் இல்லையா, ஒரு வளைஞ்சு கொடுத்து போகணும். அது மாதிரி இல்லாமல் நான் இப்படி தான் காலம் ஃபுல்லாக இருப்பேன்னா யாரும் பக்கத்து எல்லா உறவுக்கும் அது பாதிப்பை கொடுக்கும். ஓகே, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.
அண்ட் அதான் சொன்னேனே, ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் பார்த்தவங்களும் செகண்ட் ஃபைல் சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. உங்க ஸ்டடீஸ்ல வந்து நீங்க ஒரு எக்ஸலன்ட்டா ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ ரொம்ப நீங்க வந்து சாதிச்ச ஒரு பெருமையோட நீங்க வந்து இந்த வருமானம் அத வந்து நெறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அ அதே மாரி நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க வரும் வாரம். உங்களோட பிராக்டிஸ் நீங்க குடுக்கக்கூடிய இந்த பிராக்டிஸ் வந்து உங்கள வந்து பெர்ஃபெக்ட்டா உங்கள ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா கொண்டு போகும். அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த படிப்புல இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் கேரியர்ல ஒரு இதெல்லாம் வந்து ஏஞ்சல் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது. உங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் வந்து நீங்க எப்பயாவது டல்லா இருக்கும்போது, "ஏய் வாப்பா நம்ம வந்து இத படிக்கலாம், அத படிக்கலாம். ஏன்பா இப்படி உட்கார்ந்திருக்க?" உடனே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது குடுப்பாங்க. அது அவங்கள அறியாமயே அந்த ஃப்ரெண்டா சொல்லல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு ஏஞ்சலே வந்து அந்த வார்த்தைய குடுத்து, "நீங்க வந்து இந்த மாரி உட்கார்ந்திருக்க கூடாது. உனக்கு படிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதெல்லாம் நீ வந்து விட்டுட்டு இருக்க. வா வந்து அத வந்து கன்டின்யூ பண்ணு." அப்படி சொல்லி ஒரு கூட படிக்கிற பிள்ளைங்க மாதிரி வந்து உங்களுக்கு ஏஞ்சல் ஹெல்ப் பண்றாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்க ஜாப் கேரியர்ல கூட சில பேர் நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. இவங்கலாம் நம்மகிட்ட நார்மலா தான் பேசுவாங்க. ஆனா இப்பலாம் நம்மகிட்ட ரொம்ப அக்கறையா நம்மள பத்திலாம் இந்த மாரி மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்களே! நம்மள சுத்தி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஃபீல் வரும். யாருக்கெல்லாம் வந்திருக்கும் எனக்கு ஏன்னா நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஸோ ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் எத்தன பேருக்கு ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி நல்ல எனர்ஜிய வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பெஸ்ட்டா வரணுன்றதுனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த இன்ஃபர்மேஷன குடுக்குறாரு. நீங்க உங்களோட ஜாப் கேரியர்ல இல்லன்னா உங்க படிப்புல ஒரு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இது ரொம்ப ஒரு அடிஷனல் எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. இத கத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் நீங்க பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்க இந்த வாரம் பண்ண போறீங்க. அதுல உங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்குவீங்கன்னு சொல்றேன். கன்சிடர் பண்ணுங்க. ஓகே. இதுதான் உங்களுக்கான மெசேஜ். அண்ட் அபண்டன்ஸ் இருக்கு. ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் சக்சஸ்ஃபுல் இருக்கு. அத பைல் 1 பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, இல்லன்னா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல, உங்களோட ப்ராஜெக்ட் திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல ஒரு அம் ப்ராஃபிட் கிடைக்கலாம். அதே மாரி ஒரு சின்ன ஷாப் வச்சிருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஷாப் வச்சு பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அந்த பிசினஸ் ஆஃபர், அந்த மனி எனர்ஜி உங்களுக்கு வரும்போது, நீங்க வந்து ரொம்ப நல்ல கைண்டான பெர்சனா ஆக்ட் பண்ணுங்க. கிவிங் அண்ட் ரிசீவிங் அது சொல்லியிருக்காங்க வித் எ கிரேட்ஃபுல் ஹார்ட். அதுதான் ஒரு நல்ல ஒரு மனிதத்தன்மை, ஒரு நல்ல இதயத்துக்கு, நல்ல சோல்க்கு அதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க ஒரு நல்ல குட் சோல் அப்படின்னு அ டிவைன் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பிளெஸ்ஸிங் குடுக்குறாங்க. ஓகே. சரி ஐ கிளைம் த பிளெஸ்ஸிங் சொல்லிட்டு இந்த மனி எனர்ஜிய கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே. காட் பிளெஸ் யூ. ஏன்னா அடுத்த கார்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பொறந்துடுச்சு. உங்க பக்கம் காத்து வீச ஆரம்பிச்சுச்சு. புரியுதா? அதனால இவ்ளோ சூப்பர் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் குடுக்குறாரு. உங்ககிட்ட இருக்க லேகிங் என்னங்கிறதையும் எவ்ளோ அழகா கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே. அப்புறம் சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, உங்க ராசி இந்த நட்சத்திரம், இந்த லக்னத்துல இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவா மத்தவங்களோட மிங்கிள் ஆகாம ஒரு இப்படித்தான் நான் இருப்பேன் வாழ்நாள் ஃபுல்லா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது எந்தெந்த ராசி, அவங்களுக்கு என்ன மாரி ரெமெடி, அவங்களோட தன்மையில இருந்து கொஞ்சம் அவங்கள வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அந்த டாக்டிக்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு தனி வீடியோ பதிவுல போடுறேன். கூடிய விரைவில நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாரி தன்மைகள் இருக்கு, அவங்க என்ன மாரி ஜாப்ல இருக்கலாம், என்ன பிசினஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, வோட்டிங் பண்ணுங்க. நீங்க எப்படி வோட்டிங் பண்றீங்கன்னு பார்த்துட்டு நான் வந்து அந்த டாபிக்கும் எடுக்கலான்னு இருக்கேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களோட கேரக்டர்ல இந்த மாரி பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சா, நீங்க அத கொஞ்சம் சரி பண்றதுக்கு நல்லதா இருக்கும். அப்பதான் உங்க லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற அ ஒரு பிளாக்கேஜஸ சரி பண்ணாம, நீங்க டிவைன் குடுக்குற எந்த நல்ல விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்க முடியாது. கேரக்டர் கொஞ்சமாவது மாறணும். எப்படி ஃப்ளெக்சிபிளா மாத்திக்கணும், எப்படி எந்த இடத்துல எப்படி நீங்க உங்க வீக்னஸா இருக்கீங்க. உங்க வீக்னஸ் தெரிஞ்சா தான் உங்கள நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா உங்கள மாத்திக்க முடியும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்க வோட்டிங் பொறுத்து நான் அத வந்து சூஸ் பண்றேன். ஓகே. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வோட்டிங் பத்தி கேட்டுக்கோங்க. அதுக்கான வோட்டிங் இது போடுங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன லைக் குடுங்க. ஓகே. ஹைப் பண்ணாதவங்க ஹைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள